கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 5. ஆனால் இது வழக்கம்தான். ராஜேந்திர சோழர் தனக்கு வரும் தகவல்களை மட்டுமே நம்பாமல் சட்டென்று மக்களோடு மக்களாக கலந்து தன்னுடைய நிர்வாகம் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு மெல்லியதாய் உருமாறி உள்ளே புகுந்து விடுவது அவருடைய தன்மைகளில் ஒன்றுதான். மக்களை சோதிக்க மட்டும் இல்லாமல் தன்னுடைய மேய்க்காவல் படையை, தன்னுடைய சேனையின் குதிரை படையை, கைகோளப் படையை, யானை படையை என்று அவர் சோதிப்பதும் வழக்கம்தான். யானை பாகர்களுக்கு மெல்ல பேச தெரியாது. அவர்கள் அந்த மிருகத்தோடு அதட்டி பேசி பேசி எது பேசினாலும் உறக்கத்தான் பேசுவார்கள். எனவே அந்த இடத்திலே பாகனோடு பாகனாக யானையில் ஏறி நின்று ஏதேனும் ஒரு யானையை மெல்ல நகர்த்தி கொண்டு போவார். மற்றவர்கள் பேசுவதை உரக்க கேட்பார். அப்பொழுது அவருடைய உடை யானை பாகனுடைய உடையைப் போலவே மொறுக்கிய தலைப்பாகையும், அந்த தலைப்பாகை அவிழாமல் இருப்பதற்கு ஆங்காங்கே பித்தளை ஊசியும் சொருகி இருப்பார்கள். தோளிலே துண்டு போட்டு அதன் மீது அங்குசம் தொங்கவிட்டிருப்பார்கள். வேட்டியை பஞ்சகச்சமாக கட்டாது வெறுமே மடித்து கட்டி சுத்தமாக கட்டிக்கொள்வார்கள். அந்த தட்டு சுத்தத்துக்கு மேல் 3ஆம் துண்டை விரித்து வேட்டி அழுக்காகாமல் உடுத்தி கொள்வார்கள். அந்த 3ஆம் துண்டு யானையின் மீது பட்டு அழுக்காக இருக்கும். வேட்டி சுத்தமாக இருக்கும். யானையின் கழுத்துக்கு அருகே உட்கார்ந்திருப்பதால் காதுகளில் சமிக்கை செய்ய சில சமயம் கற்கள் பொருந்திய வீரக்கழலை வலது காலிலே அவர்கள் அணிவதுண்டு. அதே போல வணிகனாய் உடுத்திக்கொண்டு பல சமயம் ராஜேந்திர சோழர் தஞ்சையை உலா வந்திருக்கிறார். வேறு ஊருக்கும் பயணப்பட்டிருக்கிறார். இரவு மெல்ல நகர்ந்து போய் மெய்க்காவல் படைக்கு அருகே தூங்கியும் இருக்கிறார். விடிய காலையில் மெய்க்காவல் படை முடித்து கொண்டு மன்னரை காணும் என்று பதறி நாலாபுரமும் தேட இவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார். இவரை தட்டி எழுப்பி, அட எழுந்திரையா, மன்னரை காணோம் என்று உலுக்குவார்கள். இவர் எழுந்து நின்று சோம்பல் முறிக்க மொத்த மெய்க்காவல் படையும் இவர் காலிலே விழும். வெகு தூரம் நடந்த களைப்பு, அதனால்தான் நல்ல தூக்கம் இல்லையா நண்பர்களே என்று அவர் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் மெய்க்காவல் படை விழிக்கும். ஆம் என்று சொன்னாலும் தவறு, இல்லை என்று சொன்னாலும் குற்றம். ஒரு தடவை வணிக குழுவுக்கு காவலாக நெடுந்தூரம் நடந்திருக்கிறார். அடே குண்டா என்ற அந்த வணிகர் இவரிடம் விழித்தும் இருக்கிறார். நான் அவ்வளவு பருமனாகவா இருக்கிறேன் என்று வணிகரிடம் கேட்க, அந்த வணிகர் உற்று பார்த்து வியந்து அலறி போட்டுக்கொள்ள வீரமாதேவியார் கூறிக்கொண்டே இருக்கிறாள், இளைக்க முயற்சிக்க வேண்டும். இப்பொழுது காடு தாண்டி விட்டோம். இனி எந்த கவலையும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து தைரியமாக பயணம் செய்யலாம் என்று திரும்ப குதிரை ஏறி ஒற்றையாளாய் தஞ்சாவூருக்கு திரும்பியிருக்கிறார். ஒரு நாள் பயணம். எங்கெல்லாம் பார்த்தாரோ என்னவெல்லாம் கற்றாரோ தெரியவில்லை. அவர் எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் புகுந்து புறப்படுகிறவர் என்ற பெயர் அவரை அச்சம் கொள்ள தகுந்த நபராகவே சோழ தேசத்தில் காட்டியது. ஆனால் மறைந்த ராஜராஜ தேவருக்கு இம்மாதிரியான சங்கடங்கள் இல்லை. உத்தம சோழரை ஆட்சி செய்ய விட்டுவிட்டு அவர் சாதாரண படை அதிகாரியாக எல்லா இடத்திற்கும் பயணப்பட்டிருக்கிறார். கிராமம் கிராமமாக அலைந்திருக்கிறார். பல குறுக்கு வழிகளை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். பல வீரர்களை நேரடியாக பெயர் சொல்லி குடும்ப வாழ்க்கை கேட்டு புரிந்து கொண்டிருக்கிறார். கிராம நிர்வாகிகளின் சங்கடங்களை, அவர்களின் வேலை பளுவை அறிந்திருக்கிறார். படையெடுப்பால் பாதிக்கப்படுவது யார்? பெண்கள். அவர்களில் விதவைகளுக்கு என்ன மரியாதை? இந்த ஊரிலே யார் அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்று விசாரிப்பது அவருடைய விசாரணைகளில் முக்கியமானதான ஒன்று. இதனால் பெண்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய பெயர் இருந்தது. என்ன சாப்பிட்டாயா என்று என்னை கேட்க இந்த ஊரிலே ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு பெயர் மாமன்னர் ராஜராஜர். எனக்கு அது போதும். ஒரு விதவை முகத்திலே அடித்து கொண்டு அழுதிருக்கிறாள். அவருடைய ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு நிர்வாக திறமை உண்டு என்பதை புரிந்து கொண்டு
அவர்களில் பலரை அரண்மனையில் அதிகாரிச்சிகளாக நியமித்தார். உத்தம சோழன் ஆண்டிருந்த 16 ஆண்டு காலம் இவருக்கு சோழ தேசத்தினுடைய மொத்த மனோநிலைமையையும் தெள்ள தெளிவாக பிடிபட்டு விட்டது. எனவே அவர் மன்னரான பிறகு மறைந்து ஒளிந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாது போய்விட்டது. அவர் ஒரு கேள்வி கேட்டால் 15 பதில்கள் தயாராக அவரிடம் பரிமாறுவதற்காக காத்திருக்கும். கேட்டதற்கு மேலாக விவரம் கிடைக்கும். ஆனால் ராஜேந்திர சோழர் அந்த விதம் இல்லை. இளவரசராகவே இருந்த மாதாண்ட நாயகனாக உயர்ந்து படையெடுப்புகளுக்காக பல நேரங்களில் வெளியூரிலே அலைந்து திரும்பி வந்தவர். அவருடைய கோபம் சோழ தேசத்திலே மிகவும் பிரசித்தமானது. ஒரு முறை மேலை சாளுக்கியத்திலிருந்து ஒரு ஒற்றற்படை கும்பலாக பிடிப்பட்டது. குறிவைத்து சோழருடைய உளவுப்படையை பிடித்தது. எத்தனை கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாது அழும்பு காட்டினார்கள். வாயில் காப்போனிடம் மெல்லிய பிரம்பு வாங்கி சபை நடுவே சிங்காசனத்திலிருந்து ராஜேந்திர சோழர் கீழே இறங்கினார். அவர்களில் பலவீனமான ஒருவனை மெல்ல அழைத்து எதிரே நிறுத்தினார். அடித்து கொல்லப் போகிறேன், தோல் உரியும்படி அடிக்கப் போகிறேன், உரித்த தோளின் மீது உப்போ வேறு காரமோ தேய்க்கப் போகிறேன், என்ன அலறினாலும் விடாது அடிக்கப் போகிறேன், சொல்லிவிடு. இவர்களுடைய பெயர்கள் என்ன, இவர்களுடைய தகுதி என்ன, பதவி என்ன, இவர்களுடைய பணி என்ன என்று சொல்லிவிடு. அப்படி சொல்லிவிட்டால் உடனடியாக உன்னை ஒரு நல்ல குதிரையும் உணவும் கொடுத்து கையிலே கொஞ்சம் காசும் கொடுத்து மேலை சாளுக்கியம் வரை கொண்டு போய் விட்டு வர நான் ஏற்பாடு செய்கிறேன். மேலை சாளுக்கியம் போகிறாயா அல்லது இங்கேயே அடிபட்டு சாகிறாயா? நான் இறங்கி அடிப்பேன் என்று நினைக்கவில்லை அல்லவா? பல முறை அடித்திருக்கிறேன், பல பேரை அடித்திருக்கிறேன். உதாரணமாக இந்த பிரம்பினால் உன் கன்னத்திலே அடித்தால் எப்படி இருக்கும்? பிரம்பு சுழன்று அவன் கன்னத்தை பளீர் என்று தாக்கியது. அவன் துடித்து கதறினான். இப்பொழுது 2 கைகளாலும் நீ முகத்தை பொத்திக் கொண்டிருக்கிறாய். உன் முதுகு எனக்கு வாட்டமாக இருக்கிறது. இப்பொழுது முதுகிலே அடிக்கப் போகிறேன். இப்பொழுது பிரம்பை சுழற்றி மிக வேகமாக முதுகிலே அடித்தார். சப்தம் படீர் என்று வந்தது. அவன் வளைந்த முதுகை தடவ ஆரம்பித்தான். இப்பொழுது முகம் கிடைத்து விட்டதே. மறுபடியும் முகத்திலே அடித்தார். முகம் முதுகு, முதுகு முகம் என்று மாறி மாறி அடிக்க நின்று கொண்டிருந்த அத்தனை மேலை சாளுக்கிய உளவுப்படையும் மண்டியிட்டது. தங்கள் பெயரை சொன்னது, பதவியை சொன்னது. அதில் உபதளபதியாக இருந்த ஒருவன் இருக்கிறான் என்பதும் தெரிய வந்தது. படைத்திறமை கணக்கிட்டு வருவது எங்கள் பணி. 3 வார காலம் அவகாசம். எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று மற்றும் முக்கியமாக கணக்கிட சொன்னார்கள். குதிரைகளும் கணக்கும் இருக்கின்றன. காலாட்படையை தெரிந்த கைகோளப்படையும் எங்களால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. உங்களிடம் அம்பும் வில்லும் குறைவு, ஈட்டிகள் அதிகம் என்ற விவரங்கள் சேகரித்து விட்டோம். நாளை மறுநாள் நாங்கள் கிளம்பி போவதற்காக ஒன்று கூடினோம். மடக்கிவிட்டார்கள். இவ்வளவுதான் எங்களுடைய வேலை. தயவு செய்து அவரை துன்புறுத்தாதீர்கள். ஏன்? ஒரு சாதாரண வீரனை துன்புறுத்தினால் உபதளபதியாகிய உங்களுக்கு எங்கே வலிக்கிறது? அவர் சாதாரணர் இல்லை. பிறகு ராஜவம்சத்தை சேர்ந்தவர், 3வது இளவரசர். சபை திகைத்து நின்றது. ஆ என்ற கோஷம் போட்டது. பலர் பல்கடித்து எழுந்தார்கள், வாள் உருவினார்கள். ராஜேந்திர சோழர் பிரம்பை கீழே போட்டார். அரண்மனை வைத்தியரை கூப்பிடுங்கள், உடனடியாக வைத்தியம் செய்ய சொல்லுங்கள். வலி மறப்பதற்கு மது கஷாயத்தை புளித்த காடியையும் வாயிலை ஊற்ற சொல்லுங்கள். உண்பதற்கு உணவு கொடுங்கள். இவருக்கு படுப்பதற்கு நல்ல இடம் கொடுங்கள். நன்றாக தூங்கட்டும். பிறகு ஒரு பெண் குதிரையை கொடுத்து அதிலே உட்கார சொல்லி மிருதுவாக மேலை சாளுக்கியம் அனுப்பிவிடுங்கள். உபதளபதியாரே, என்னுடைய மொத்த படை விவரமும் உமக்கு இன்று மாலைக்குள் தரப்படும். உமது இளவரசருடைய உடல் நலம் தேறியவுடன் நீங்கள் அத்தனை பேருமே மேலை சாளுக்கியத்திற்கு திரும்பிவிடலாம். உங்களுக்கு ஒருவித தொந்தரவும் இருக்காது. இதை நான் ஆணையிட்டு பிறப்பிக்கிறேன். சோழ தேசத்தின் எல்லை வரை சோழ படை வீரர்கள் உங்களுக்கு துணையாக வருவார்கள். அதுவரை உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும். சோழ தேசம் எல்லை தாண்டியதும் கட்டவிழ்த்து குதிரைகள் கொடுக்கப்படும்.
நீங்கள் ஊருக்கு அனுப்பப்படுவீர்கள். நடுவிலே ஏதேனும் எந்தவித விவகாரமும் நீங்கள் செய்துவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்கள் இளவரசர் நல்லபடி கவனிக்கப்பட்டு கை கால் பிணைக்கப்படாமல் உற்சாகமாக மேலை சாளுக்கியம் போய் சேருவார். கவலைப்பட வேண்டாம். விஷயம் எளிதாக முடிந்தாலும் அந்த இளவரசர் வாங்கிய பிரம்படி சோழ சபையை கதிகலங்க செய்திருந்தது. இப்பொழுது ராஜேந்திர சோழர் தலைப்பாகையை இருக்க கட்டியிருந்தார். இவர் முக்கியமாக கவனிப்பது தன்னுடைய தலை அலங்காரத்தை. கொஞ்சம் வினோதமானது அவர் கேசம். அது மிருதுவானதும் கூட. நீண்டது, முகத்திலே படர்ந்து விழக்கூடிய தன்மையுடையது. அப்படி கேசம் பறந்து தன் நெற்றியை மறைக்காமல் இருக்க அவர் பிஞ்சு ருத்ராட்சமோ பவழ மாலையையோ தன் தலையிலே அழுத்தமாக அணிந்து கொள்வார். சைவ மடாதிபதிகள் செய்கின்ற அலங்காரம் போல அவருக்கு இருந்தது. அவர் இந்த அலங்காரம் செய்ய ஆரம்பித்ததும் சைவ மடாதிபதிகள் அப்படி மாலை அணிவதை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்வது? ராஜேந்திரரை நோக்கி போவதா அல்லது இங்கேயே நிற்பதா? ராஜேந்திரர் உள்ளே வரலாம் என்ற செய்கையை அவரது மெய்காப்பாளர்கள் தொலைவிலேயே இருந்து காட்டப்பட்டது. தலைப்பாகை அவிழ்த்து ஒருமுறை உதறி மறுபடியும் கட்டி கொண்டார்கள். அது பார்வைக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளே வரலாம் என்பதற்கான தனித்த சமிக்கை என்பது அருண்மொழிக்கு புரிந்து கொண்டான். இந்த இடத்துல ஒன்று ஞாபகப்படுத்திடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதையோட ஓட்டம் புரியும். ராஜேந்திர சோழர் மாறு வேஷத்தில் உள்ளே வந்திருக்காரு பெரிய கோவிலுக்கு உள்ள. அதை வந்தியத்தேவர் கவனிக்கல, அருண்மொழி கவனிச்சிருக்காரு. அதை வச்சு தான் நம்ம போன அத்தியாயத்தை நிறுத்தியிருக்கோம். இப்போது கதை தொடருது. ராஜேந்திரர் மெல்ல பறவை நாச்சியாரோடு பேசியபடி கோவிலின் இடப்புறம் இருக்கின்ற வாசலை நோக்கி நடந்தார். வலப்புறம் பொதுமக்கள் போய்கொண்டிருந்தார்கள். விமானத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். வலப்பக்கம் வழியாக ஏறுவதற்கு இன்னும் சில நாழிகைகள் ஆகும். இவர்களுக்கு சாப்பாடு எங்கே இருந்து வரும்? எடுத்து வந்திருக்கிறார்களா? வேறு ஏதேனும் வழங்க வேண்டுமா? குடிநீருக்கு இங்கு வசதி இருக்கிறதா? அவர் யாரை இதற்கு அனுப்புவது என்கின்ற பொழுது செம்புலி அருகே வந்தான். நான் வந்தியத்தேவர் மெய்காவல் படைகளை சுற்றிலும் நிற்க வைத்து விட்டேன். அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள்தான் இப்பொழுது மன்னருக்கு அருகே உறுதுணையாக நிற்க வேண்டும். சற்று வியப்பாக இருந்தது. நான் உங்களிடமிருந்து சற்று தொலைவிலே நின்று கொண்டிருப்பேன். பொதுமக்களை உடனடியாக உள்ளே வர வேண்டாம் என்று தடுப்பதற்கு அதிகாரிகளை கேட்கப் போகிறேன். அதில் தவறு எதுவும் வராதா? மன்னர் இருப்பது தெரிந்துவிட்டதா? இல்லை, உள்ளே சில சீரமைப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்களிடம் தெரிவித்து விடுவேன். கால் நாழிகை அரை நாழிகையில் அனுப்பிவிடுவார்கள் என்று உட்கார வைத்து விடுவேன். உட்கார்ந்தால் போதுமா? உணவுக்கு ஏதேனும் வழி உண்டா? அவர்களே கையில் எடுத்து வந்திருப்பார்கள். இளநீர் இருக்கிறதல்லவா? சரி, வீரர்கள் மூலம் அந்த இடத்திற்கு அனுப்புகிறேன். ஒரு இளநீர் ஒரு மாடை. ஏன், இலவசமாக கொடுத்தால் என்ன? 30-40 பேர் இருக்கிறார்கள். இலவசம் என்று சொன்னால் ஆளுக்கு 6 சாப்பிடுவார்கள். ஒரு மாடை என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு இளநீர் கிடைக்கும். எனவே அதுதான் சரி. இந்த இடத்திலே நீங்கள் எல்லாம் தயவு செய்து வராதீர்கள். அந்த மாடைகள் காசு யாருக்கு போகும்? எனக்கு போகாதையா, கோவிலுக்கு போகும். போதுமா? செம்புலி கொஞ்சம் சிடுசிடுப்பாக பேசினார். சிவன் சொத்து குலநாசம். உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எங்களுக்கும் அது தலையாய பாடம். அழுத்து கொண்டார். தொலைவே மாமன்னர் ராஜேந்திரர் ஒரு கல்வெட்டு அருகே நின்று தான் கொடுத்தனவும் தம் அக்கன் கொடுத்தனவும் தம் பெண்கள் கொடுத்தனவும் நாம் கொடுத்தனவும் என்று அவர் படித்து கொண்டு போக பறவையாரும் வீரமாதேவியும் தலை சாய்த்து தொடர்ந்து படித்தார்கள். படியேறினார்கள். அவர் உள்ளே போனதும் வந்தியத்தேவரும் அருண்மொழியும் விரைவாக உள்ளே நுழைந்தார்கள். மாமா வணக்கம். ராஜேந்திர சோழர் மரியாதையாக வந்தியத்தேவரை நோக்கி கை கூப்பினார். மைத்துனரே வணக்கம். மன்னர் நிதியமைச்சர் என்பதெல்லாம் போய் உறவு முறை முதலிலே வந்து நின்று கொண்டது. அருண்மொழி குனிந்து வணக்கம் சொன்னான். பொதுமக்கள் அதிகமாக இருக்கிறார்களே, என்ன செய்வது? ராஜேந்திரர் கேட்டார். உள்ளே சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
ஒரு அரை நாழிகை உட்கார்ந்து கொண்டால் போதும், உள்ளே சுவாமி தரிசனத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்புலி போயிருக்கிறார். அந்த மக்கள் குடிப்பதற்கு நீர் இருக்கிறதா? இளநீர் போய் கொண்டிருக்கிறது. அப்படியா? இந்த இடத்தை மற்றவரை அனுப்பாமல் நானே நேரே வந்து சோதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இதை தொடர்ந்து எப்படி பராமரிப்பது? பராமரிக்க என்ன செலவு? இந்த கோவிலுள் முடியாத வேலைகளை எப்படி முடிப்பது? யாரை வைத்து முடிப்பது? அதற்கு என்ன செலவு என்பது பற்றி நிதி அமைச்சரோடு எனக்கு பேச வேண்டும். அதுவும் தவிர இந்த கோவிலில் உள்ள இந்த குறைகள்தானா இந்த கோவில் மூலியாக இருக்கிறதா? அல்லது இந்த வேலைகள் மொத்தமும் முடிக்கப்பட வேண்டுமா? முடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டா? அல்லது வேறு எவர் தலையிலாவது சுமத்தலாமா? இது நாள் வரையில் ஏன் எவரும் இந்த கோவிலுடைய முழுமையாக பூர்த்தியாக வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை? ஏன் குறையாக முடிந்த வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்று எவருக்கும் தோன்றவில்லை? இதற்கும் ராஜேந்திர சோழன் வந்து இங்கு நிற்க வேண்டுமா? அவன்தான் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமா? எல்லா இடத்திலும் ராஜேந்திர சோழனை எதிர்பார்த்துதான் தஞ்சை காத்திருக்குமா? அப்பொழுது தஞ்சையில் உள்ள ராஜராஜ சோழனுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? பேச பேச ராஜேந்திர சோழருக்கு குரலிலே உஷ்ணம் ஏறியது. வீரமாதேவியார் அருகே வந்து தோள் தொட்டு போதும் என்பது போல சமாதானம் செய்தார். சட்டென்று ராஜேந்திரர் அடங்கினார். இந்த கோவில் மூலி என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. அருண்மொழிப்பட்டன் மெல்ல பேசினான். சில வேலைகள் முடிவு பெறாமல் இருக்கின்றன. மற்றபடி ஆகம விதிகளின் கீழ் இந்த கோவில் வழிபாட்டு தலமாக மாறிவிட்டது. சரியானபடி ஹோம யஜ்யங்கள் நடந்து பலவிதமான அபிஷேகங்களால் சிவரூபம் குளிர்விக்கப்பட்டு அதிலே சாநித்தியம் ஏற்பட்டு விட்டன. தொடர்ந்து பூஜைகள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஓதுவார்கள் எவரும் குறையில்லாமல் வந்து தேவார திருவாசகம் ஓதுகிறார்கள். நிருத்தம் நடைபெறுகிறது. வீணை வாசிக்கப்படுகிறது. குழல் ஊதப்படுகிறது. மற்றவித தாள வாத்தியங்களும் ஒலிக்கப்படுகின்றன. வேதம் ஓதப்படுகிறது. எனவே இது ஒரு முழு கோவிலாக சரியான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருண்மொழிப்பட்டன் தொடர்ந்து பேசினான். மேலே நடனக்கரணங்கள் முடியவில்லை. ஓவியங்கள் சில முற்று பெறவில்லை. தலைக்கு மேல் இருக்கின்ற மாடத்தின் கீழ்ப்பகுதி முடிவு பெறவில்லை. அந்த மாடத்தின் உள்ளே தளத்திற்கு போக படிகள் அமைக்கப்பட்டு விட்டன. ஆனால் தூண்கள் நிறுவப்படவில்லை. தூண்கள் நிறுவி தளம் அமைத்து அந்த படிகளை உபயோகப்படுத்தினால் அந்த தளத்திலிருந்து மகாலட்சுமி சிலையும் கைலாய மலையும் இன்னும் அருகே நின்று தரிசனம் செய்யலாம். அப்படித்தான் மாமன்னர் ராஜராஜ சோழருடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும். அப்படித்தான் இதை செதுக்கிய சிற்பிகளுடைய எண்ணமும் இருந்திருக்கவே கூடும். எதனால் இந்த வேலை முடியவில்லை என்று தெரியவில்லை. ராஜராஜர் மரணம் அடைந்ததும் எல்லோரும் ஒரு மாதிரி சோர்வடைந்து விட்டார்கள். ஒரு சிற்பி சொன்னது நினைவிலே இருக்கிறது. என்ன சொன்னார்? ராஜேந்திரர் வினவினார். அவர் தொட்டு பார்க்காத கல்லை நான் தூக்கி கொண்டு போய் எங்கே ஏன் நிறுத்த வேண்டும்? அவர் பார்த்த பார்வையில் இந்த கோவில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த கோவில் இருந்துவிட்டு போகட்டுமே. இதை எதற்காக முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னார். தலைமை சிற்பியின் எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கும். என்னிடம் வந்து கேட்க வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? உங்களிடம் ஒரு பயம். என்ன பயம்? முடியாது என்று சொல்லிவிடுவீர்களோ என்கின்ற பயம். முடியாது என்று நான் ஏன் சொல்லப் போகிறேன்? தெரியவில்லை. நீங்கள் தனியாக ஒரு கோவில் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோவிலை சீர் செய்ய வேண்டும் என்றால் முடியாது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பயப்பட்டிருக்கலாம். ஆக ராஜராஜருக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று சிற்பிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அப்படி சொல்லிவிட முடியாது. இந்த இடத்தின் மீது உங்களுக்கு ஏற்படுகின்ற அக்கறையை விட ஜெயங்கொண்டாத்தில் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற அரண்மனையும் கோட்டையும் கோவிலும் மிக உன்னதமான நிலைக்கு வரப்போகின்றன. அதில்தான் உங்கள் முழு கவனமும் இருக்கும். இது உங்கள் கவனத்தில் இருப்பானேன் என்கின்ற எண்ணமும் இருக்கலாம். அதை விடும். இந்த கோவிலில் மூலி இல்லை என்கிறீரா? ஒரு காலம் இல்லை. நீங்கள் அதை பற்றி அச்சம் தேவையே இல்லை. ஒருவேளை இந்த கோவில் மூலி என்று உங்களுக்கு எவரேனும் சொன்னால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
என்ன ரகசியம்? இந்த சிவலிங்கத்தை சுற்றியுள்ள ஆவுடையார் ஒரே கல் என்று பொதுமக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டு வருகிறது. சிற்பிகள் கேட்டால் ஆமாம் என்று பதில் சொல்லாது வெறுமே தலையசைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரே கல் அல்ல, 8 கல் ஒன்றாக பொருத்தப்பட்டு ஆவுடையாராக மாற்றப்பட்டிருக்கிறது. 8 கல் துண்டாக இருக்கின்ற ஆவுடையாரை இதுவரை நான் எந்த கோவிலிலும் பார்த்ததில்லை. இது எனக்கு புதிதல்ல. இதை பற்றி நான் ஒரு சிற்பி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்கிறேன். மாமன்னர் குறுக்கிட்டார். நமக்கு ஆவுடையார் முக்கியமில்லை, சிவலிங்கம்தான் முக்கியம். சிவலிங்கம் என்பது அந்த பானம்தான். அந்த பானம் அசையாமல் இருப்பதற்காக சுற்றி முட்டு கொடுத்தது போல ஆவுடையாரை வைத்திருக்கிறோம். சிவலிங்கமாக இருப்பதற்கு ஆவுடையாரை வைத்தது போலும் ஆயிற்று, முட்டு கொடுத்து நிற்பதற்கு சரியானபடி விஷயமும் ஆயிற்று என்று சொன்னார். ஏன் ஒரே கல்லில் ஆவுடையார் செய்யக்கூடாதா என்று கேட்டதற்கு, ஆவுடையாரை செய்து பானத்தை இறக்குவதற்காக பானத்தை இறக்கிவிட்டு ஆவுடையாரை இறக்குவதா? ஒரே கல்லில் அவ்வளவு பெரிய பானத்தை அல்லது ஒரு ஆவுடையாரை இடிக்காமல் எப்படி கீழே இறக்க முடியும் என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியவில்லை. ஆகவே நாங்கள் துண்டு துண்டாகவே ஆவுடையாரை இருக்கும்படி அமைத்து விட்டோம் என்று சொன்னார். அவர் பேச்சும் நியாயமாகப்பட்டது. நீ கட்டுகிறாயே ஜெயங்கொண்டத்தில், அந்த கோவில் சிவலிங்கம் எப்படி இருக்கும்? இதைவிட அது பெரியது என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, வந்தியத்தேவர் விசாரித்தார். மாமா சரியான இடத்திற்கு வந்து விட்டார். மிகவும் நன்றி. கிட்டத்தட்ட இதே உயரம்தான் இருக்கும். ஆனால் பிளந்த ஆவுடையார் அல்ல, முழுமையான ஆவுடையார். ஆவுடையாரை செய்து அடித்து வைத்து அதில் சிவலிங்கத்தை இறக்குவார்கள். இறக்குவதற்கு உண்டான வசதிகள் செய்திருப்பார்கள். அற்புதம், அற்புதம். திட்டம் தயாராகிவிட்டதா? வேலை முடிந்து விட்டதா? இன்னும் செதுக்கவே ஆரம்பிக்கவில்லை. அதைவிட அற்புதம் ஒன்று இருக்கிறது மாமா. என்ன ராஜேந்திரா? அந்த தளத்திற்கு மேல் தளம் சந்திரகாந்த கல்லால் ஆனது. அந்த கல் இங்கு கிடைக்கவில்லை. மேலே சாளுக்கியத்திலிருந்து பலகை போல செங்குத்தாக நிற்க வைத்து பல சக்கரங்கள் பொருத்தப்பட்ட மாட்டு வண்டியிலே மெல்ல மெல்ல கொண்டு வந்து விட்டார்கள். கல் இப்பொழுது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கல் அது? சந்திரகாந்த கல். என்ன விசேஷம் அதிலே? கொழுமையாக இருக்கும். அந்த கல்லை தாண்டி உஷ்ணம் உள்ளே இறங்கவே இறங்காது. கருவறையை நெருங்கி கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தால் பறவையாரும் வீரமாதேவியோடும் கல்வெட்டுகளை படித்தபடி அங்குள்ள துவாரபாலகரின் சிலையை பார்த்து வியந்தபடி நிற்க அவர்கள் மூவரும் கருவறைக்குள்ளே வந்தார்கள். கொஞ்சம் இருட்டாக இருந்தது. இப்பொழுது தரிசனத்திற்கு அனுமதி இல்லையே. மாமன்னர் ராஜேந்திரர் வரப்போகிறார். எனவே சற்று விலகி இருங்கள். அவர் வந்து போன பிறகு உங்களை அனுமதிக்கிறேன். சிவாச்சாரியார் மெல்ல அவர்களுக்கு விளக்கு வெளிச்சத்தில் அருகே வந்து நின்றார்கள். ராஜேந்திர சோழர் மெல்ல தன் தலைப்பாகையை கழற்றி அதை தன் தோளிலே போட்டுக்கொண்டார். சிவாச்சாரியாருக்கு அடையாளம் தெரிந்தது. குனிந்து வணங்கினார். கைகளை தொட்டு கண்களிலே ஒற்றிக்கொண்டார். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். 6 கால பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறதா? நடைபெறுகிறது. ஏதேனும் குறைகள் உண்டா? நெல்முனையளவும் எந்த குறையும் இல்லை. உங்களை மரியாதையுடன் நடத்துகிறார்களா? மிகுந்த மரியாதை, நல்ல வரவேற்பு. மக்கள் வந்து பார்க்கிறார்களா? ஏகத்துக்கும் வருகிறார்கள். இன்று கொஞ்சம் கூட்டம் குறைவு. உண்மையிலேயே மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் நல்ல கூட்டமாக இருக்கிறது. பௌர்ணமி தினங்களில் வெளியூர் ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். அமாவாசை நாட்களில் உள்ளூர் ஜனங்கள் வருகிறார்கள். சரி, திரையை போடும். என்ன விசேஷம்? நாங்கள் மூவரும் கருவறைக்குள்ளே போக வேண்டும். அதற்கு அனுமதி இல்லையே. யாருடைய அனுமதி இல்லை? எங்களுடைய குழு அனுமதிக்க வேண்டும். எங்கள் தலைமை சிவாச்சாரியார் சரி என்று சொல்ல வேண்டும். தவறாக நினைக்கக்கூடாது. இப்படி பல்வேறு நபர்களை அனுமதித்த பிறகே ஏன் நான் பார்க்கக்கூடாதா? நீங்கள் மாமன்னர். ஆனாலும் சிவாச்சாரியார் தொடுகின்ற விக்கிரகத்தை நீங்கள் தொடக்கூடாது. மாமன்னர் என்றால் யாரை சொல்கிறீர்கள்? உங்களைத்தான் சொல்கிறேன். மாமன்னர் ராஜேந்திரரைத்தான் என்று அவர் பணிவாக கைகூப்பினார். மன்னர் என்ன அம்சம்? நிச்சயமாக மன்னர் விஷ்ணு அம்சம். விஷ்ணு சிவனை தொட்டால் தவறா? அப்படி இல்லை.
ஏன் என்னிடம் விஷ்ணு அம்சம் குறைவாக இருக்கிறதா, அல்லது விஷ்ணு மாதிரியே இல்லையா, ராட்சசனாக இருக்கிறேனா? அப்படியெல்லாம் வேகமாக பேச வேண்டாம். எங்களுக்குள்ளே நியதியை சொன்னேன். நீங்கள் விஷ்ணு அம்சம், தாராளமாக நீங்கள் உள்ளே போய் வரலாம். போய் என்ன வேண்டுமானாலும் சோதிக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் வந்து போனது வெளியே தெரியாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் ஒவ்வொருவரும் நான் விஷ்ணு அம்சம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தால் தடுப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் மூவரும் உள்ளே போகிறோம். தயவு செய்து நில்லுங்கள். ஏன்? நீங்கள் விஷ்ணு அம்சம் உள்ளே போகலாம். அவர்கள் அப்படி இல்லையே. அருண்மொழி பட்டரை கூட உள்ளே அனுமதிக்க முடியாதே. அவர் அந்தணராக இருந்தாலும் சிவபூஜை செய்பவர் அல்லவே. விஷ்ணுவின் படைக்கலன்கள் என்ன? பாஞ்சஜன்யமும் சக்கராயுதமும். இது பாஞ்சஜன்யம் வந்தியத்தேவரை சுட்டி காட்டினார். இது சக்கராயுதம் அருண்மொழி பட்டரை சுட்டி காட்டினார். விஷ்ணு இப்பொழுது தன்னுடைய படைக்கலன்களுடன் உள்ளே நுழைகிறார். எனவே வாசலிலே காவல் இரும். அவருடைய உத்தரவுக்கு காத்திராமல் ராஜேந்திர சோழர் தடாலடியாக உள்ளே நுழைந்தார். அவர்கள் உள்ளே நுழைந்தது பறவையாருக்கும் வீரமாதேவியாருக்கும் தெரியவில்லை. எங்கே என்று தேடினார்கள். சுற்றி சுற்றி வந்த மூவருக்கும் ஆவுடையாரின் அமைப்பு திகைப்பை ஊட்டியது. என்ன அற்புதமான வேலை! எவ்வளவு அழகான இணைத்திருக்கிறார்கள்! அடடே, சோழ சிற்பிகளுக்கு இணை வேறு எவருமே இல்லை. இந்த பானம் நிற்க வேண்டும் என்றால் இந்த ஆவுடையார் இருந்துதான் ஆக வேண்டும். இந்த ஆவுடையார் இல்லாமல் வெறும் பானம் நின்றால் பானத்திற்கு வயது குறைவாக இருக்கும். ஆவுடையாரை வைத்து இருக்க அடித்து விட்டார்கள். மருந்து போட்டு கெட்டிப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது புரிகிறது. மருந்து ஒட்டவில்லை என்று ஏன் சொன்னார்கள் என்று புரிகிறது. எல்லா இடுக்குகளிலும் மருந்து பூசப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இடுக்குகளிலும் சுட சுட மருந்து ஊற்றி கயிறு போட்டு இறுக்கி வைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க சோழ சிற்பிகள்! இப்பொழுதைக்கு இது நகராது. ஏன், எப்போதைக்கும் இது விடுபடாது. அற்புதமான வேலை! ராஜேந்திர சோழர் வாய் நிறைய கொண்டாடினார். ஆக ஆவுடையார் 8 துண்டாக இருக்கிற பொழுது மற்ற வேலைகளை பற்றி நாம் ஒன்றும் அலட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அங்கே என்னை குறைவாக நினைத்து விடுவார்களோ? ராஜேந்திர சோழன் கைவிட்டு போய்விட்டான் என்று சொல்வார்களோ? ராஜேந்திர சோழனால் இந்த கோவிலில் மூலியாக்கப்பட்டது என்று என் பெயரை இழுத்து விடுவார்களோ என்ற பயம். அதனால்தான் நேரே வந்தேன். இனிமேல் சிவாச்சாரியாரை சங்கடப்படுத்த வேண்டாம். மூவரும் தஞ்சை பெருவுடையாரை இருக்க தழுவிக்கொண்டார்கள். படிகளில் ஏறினார்கள். மேலே ஏறி அங்கிருந்த குடங்களில் இருந்த நீரை அவர் தலையிலே சொரிந்தார்கள். இறங்கி கீழே வடிந்த நீரை தங்கள் தலையிலே தெளித்து கொண்டார்கள். முகத்தை துடைத்து கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் மிக கவனமாக தனது 3ஆம் துண்டின் அபிஷேக நீரை ஏந்தி நனைத்து கொண்டார். கருவறையை விட்டு வெளியே வந்தார். ஆக நான் தஞ்சையை விட்டு வெளியேறி ஜெயங்கொண்டான் போய் அங்கே என் அரண்மனை வேலைகளையும் கோவில் வேலைகளையும் கவனிக்கலாம் அல்லவா? தஞ்சையை நிர்வாக அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு அவர்களை வைத்து கொண்டு இந்த கோவிலை நடத்தலாம் அல்லவா என்று ராஜேந்திரர் கேள்வி கேட்க, வந்தியத்தேவர் நடத்தலாம் என்று மறுமொழி சொன்னார். என்ன அருண்மொழி, என்ன மௌனம் என்று ராஜேந்திரர் கேட்க, ஆமாம், நான் அடுத்த வேலையை நோக்கி போக வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று அருண்மொழி பதில் சொன்னார். 2 பேர் பதிலும் திருப்தியாக ராஜேந்திரர் கருவறை இருட்டிலிருந்து வெளியே வர தொலைவே அவர்களுக்கு உண்டான அடுத்த வேலை வாசலுக்குள்ளே நுழைந்தது. 3 குதிரை வீரர்கள் வேகமாக கேரளாந்தகன் வாயிலை தாண்டி ராஜராஜர் வாயிலை தாண்டி அந்த இடப்பக்க படியை நோக்கி குதிரையிலே வந்தார்கள். வழக்கமாக குதிரையிலே யாரும் அவ்வளவு தொலைவு வருவதில்லை. இறங்கி நடப்பதுதான் வழக்கம். மிக அவசரம் என்பதால் அவர்கள் குதிரைகளை அனுமதிக்கப்பட்டன. அவர்கள் இறங்கினார்கள், படியேறினார்கள். வழியே வீர நாச்சியாரும் பறவை நாச்சியாரும் தடுத்து நிறுத்த அவர்கள் தாங்கள் வந்த விஷயத்தை அவர்களிடம் தெரிவித்தார்கள். பறவை வாய்ப்பொத்தி கொண்டாள். வீரநாச்சியார் தலையில் அடித்து கொண்டார். தஞ்சையை விட்டு வெளியே போக முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்துவிட்டது என்று ராஜேந்திரருக்கு புரிந்தது. என்ன பறவை, என்ன அங்கே விசேஷம்? உரத்த குரலில் கேட்க சுவர் முழுவதும் பட்டு எதிரொலித்தது.
மூவரும் விரைவாக வாசலை நோக்கி வந்தார்கள். வெளிச்சம் பரவிய அந்த துவாரபாலகர்கள் இருக்கின்ற மாடத்தில் வந்து நிற்க 3 வீரர்களும் விழுந்து வணங்கினார்கள். எழுந்து நின்றார்கள். அரசருடைய உத்தரவுக்கு காத்திருந்தார்கள். பறவை, என்ன விஷயம்? உங்கள் தங்கை குந்தவையை பற்றிய விஷயம். குந்தவை விமலாதித்தனால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அவளுடைய மெய்காப்பாளன் ஒரு ஓலையிலே எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். என்ன அது? 9 லட்சம் படை வீரர்களுடன் உடனடியாக கீழே சாளுக்கியத்திலே புகுந்து அந்த தேசத்தை நிர்மூலம் செய்து அவளை மீட்டு அவளுடைய மகனை அரசராக அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாள். 9 லட்சம் வீரர்களா? இவளுக்கு என்ன கணக்கு இது? அவர்களைத்தான் கேட்க வேண்டும். அருண்மொழிப்பட்டன் சிரித்தான். குந்தவை ஏன் தவறான பெண்ணாகவே இருக்கிறாள்? ராஜேந்திரர் அழுத்து கொண்டார். சட்டென்று அப்படி பேசாதீர்கள். கொஞ்சம் ஆத்திரக்காரி, சொடுக்கும் நேரத்திலே தனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற பேராசைக்காரி. ராஜேந்திர சோழன் என்ற மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு மாமன்னன் தனக்கு அண்ணனாக இருப்பதால் தனக்கு சகலமும் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்ற தங்கையாக இருக்கிறாள். ஆனால் 9 லட்சம் வீரர்களுடன் உள்ளே வந்து என்று எழுதப்பட்டது அபத்தம். இப்பொழுது என்ன செய்ய? இவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து விடுங்கள். சபையை கூட்டுங்கள். அங்கு பேசிக்கொள்வோம். நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டு மாலை நேர சபைக்கு வந்தால் போதும். ராஜேந்திரர் உத்தரவு கொடுக்க அவர்கள் மெல்ல விலகினார்கள். ராஜேந்திரரும் வந்தியத்தேவரும் அருண்மொழியும் தரையிறங்க சுற்றியிருந்த ஜனங்கள் திடீரென்று புரிந்து கொண்டு கூவலோடு அரசரை நோக்கி ஓடி வந்தார்கள். விழுந்து வணங்கினார்கள். மாமன்னர் ராஜேந்திரர் வாழ்க என்று மிளறினார்கள். எங்களுக்கு பக்கத்தில் உள்ள பூந்தோட்டம் ஐயா, நாங்கள் அங்கிருந்து வருகிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே கிராமம் என்று பெருமை பொங்க சொல்ல ராஜேந்திர சோழர் தமது தங்கை குந்தவையை மறந்து போனார். அவர்களோடு இரண்டர கலந்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.